லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னிலேருந்து நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட், அதாவது 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட் அப்படி வரிசையாக உள்ள சிலபஸ் வந்து பார்க்க போகிறோம். நம்மளுக்கு உள்ளது, அதாவது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு எதெல்லாம் முக்கியமானது, இந்த ஒரு இயல் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து எதெல்லாம் இம்பார்ட்டண்டாக அந்த பொருள் தருவ, கலைச்சொற்கள், அந்த மாதிரி பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகள், இந்த மாதிரி இருக்கும். புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் ஏதாவது யாராவது சொல்லியிருப்பாங்க, ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்கல்ல, பாட்டு, இந்த பாட்டு எதுலேருந்து வந்தது, அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட அதையும் பற்றி தெளிவாக பார்த்துடலாம். ஆசிரியர் குறிப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஒரு ரிவிஷன் மாதிரியே இதை எடுத்துக்கலாம். புதுசாக படிக்கிறவங்க டெஸ்ட்டுக்கு டைம் இல்லைனாலுமே இதை பார்த்தாலே போதும். ஏன்னா உள்ளே இருக்கிறதுல இம்பார்ட்டண்டான இதெல்லாம் இதில் கவர் ஆயிரும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதில் வந்து 6th ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட்டு இயலில் பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக இலக்கணம், செய்யுள் எல்லாமே பார்க்க போகிறோம். எல்லாத்துலேயும் முக்கியமானது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 6th ஸ்டாண்டர்ட் டேம் 1 பொருள் தருக. நிருமித்தன்னா உருவாக்கிய, விளைவுனா வளர்ச்சி, சமூகம்னா மக்கள் குழு, அசதினா சோர்வு. இந்த பாடலில் இது வந்து ஒரு லெசனில் உள்ளது, செய்யுளில் உள்ளது. அதோட ஆசிரியர் வந்து பாரதிதாசனாக இருப்பாங்க. அதனால ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். பாரதிதாசன் எப்போ பிறந்தாருன்னா 29ஆம் தேதி 4வது மாதம், ஏப்ரல் மாதம் 1891 பிறந்தார். எப்போ இறந்தாருன்னா 21 ஏப்ரல் 1964 இறந்தார். இவர் புதுச்சேரி மாவட்டத்தில் பிறந்தவர். இவரோட இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம் இல்லை சுப்புரத்தினம்னு சொல்லுவாங்க. இவருக்கு வந்து கிடச்ச வேறு பெயர்கள் வந்து புரட்சி கவி, பாவேந்தர். இவர் பாரதிதாசன் பாரதியார் மேலே கொண்ட பற்றுனால அவர் பேர் மாற்றி கொண்டு வரல. இவர் எழுதிய நூல்கள் பார்த்தோன்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, இசையமுது, பாரதிதாசன் கவிதைகள், அழகின் சிறப்பு, பகுத்தறிவு, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, தமிழ் இயக்கம். இதுவெல்லாம் இவர் எழுதின நூல்கள். நெக்ஸ்ட்டு ஒரு 2 லைன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து யார் எழுதினானையும் கொடுத்துருக்காங்க. தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இந்த மாதிரி லைன்ஸ் வந்தால் யார் எழுதுனதுன்னா காசி ஆனந்தன் அவங்க எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொருள் தருக. ஆழிப்பெருக்குனா கடல்கோள், ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி, மேதினா உலகம், உள்ளப்பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை. இந்த பாட்டை எழுதியிருக்கிறது பெருஞ்சித்திரனார் எழுதியிருப்பார். பெருஞ்சித்திரனாரோட உண்மையான பெயர் துரைமாணிக்கம். இவருக்கு வேறு பெயர்னா பாவலரேறு. இவரோட காலம் பார்த்தோன்னா 1933 1995 வரை. இவர் சமுத்திரம்ங்கிற சொல்லக்கூடிய இடத்துல பிறந்திருப்பார். அதாவது சேலம் மாவட்டத்தில் இருக்குது. இவர் எழுதின நூல்கள்னு பார்த்தோன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் நிறைய உண்டு. இதில் வந்து நம்மளுக்கு 6th ஸ்டாண்டர்டில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதழ்னு பார்த்தா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பாட்டு கொடுத்தா அதே மாதிரி யார் எழுதுனதுன்னு கொடுத்துருப்பாங்க. வான் தோன்றி வழி தோன்றி, நெருப்பு தோன்றி, மண் தோன்றி, மலை தோன்றி, மலைகள் தோன்றி. அந்த பாட்டு எழுதுனது வந்து வாணிதாசன். நெக்ஸ்ட்டு நயம் பாராட்டல்னால் என்னது? அந்த மூனை, எதுகை, இயல்பு, அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. அதாவது புக் பேக் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி உள்ளதில் வரும். பாடலடிகள் முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை. எப்போவுமே மோனை வந்து ஃபஸ்ட்டு எழுத்து ஒரே மாதிரி இருக்குது மோனை. பாடலடிகளில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை. 2ஆம் எழுத்து, அதாவது கை ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 கை இருக்குது. அப்போது 2வது எழுத்து ஒரு மாதிரி வர்றது எதுகை. பாடலடிகளில் இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது இயைபு. நெக்ஸ்ட்டு என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாம் நலாம் எங்கள் தாய்ன்னு சொல்லி பாடினது பாரதியார். இது வந்து உரைநடையில் உள்ள பாடல்கள். வளஞ்சொல்லி வளஞ்சொல்லி எழுத்துக்கள்னால் ஆ, ஏ, அவ்வு, நா, ஞா. இடஞ்சொல்லி எழுத்துக்கள்னால் டா, யா, லா. இடஞ்சொல்லி எழுத்துக்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். டா, யா, லா. தமிழ்ங்கிற வார்த்தை முதல்ல எதில் இருந்துச்சுன்னா தொல்காப்பியங்கிற இலக்கண நூலில் இருந்துச்சு. தமிழன் கிளவியும் அதனோரொற்றேங்கிறதுல லைனில் இருந்திருக்கும். தமிழ்நாடுங்கிறது வந்து சிலப்பதிகாரம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய
இது நீ கருதி நீ ஆயின்கிற ஒரு லைனில் இருந்திருக்கும். சிலப்பதிகாரமில் வஞ்சிக்காண்டமில் மெயினாக இருந்திருக்கும். தமிழன்ங்கிற வார்த்தை அப்பர் எழுதிய தேவாரத்தில் எழுதியிருக்கோம். தமிழன் கண்டாயின்னு. நெக்ஸ்ட்டு நம்ம தமிழுக்கு ஒரு சிறப்புன்னா பூவையோட இது 7 நிலைகளையும் வேறு வேறு நேமில் கொடுத்துருப்பாங்க. வேறு எந்த மொழியிலையும் இல்லாத சிறப்பு. அதாவது அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். அது மொட்டிலேருந்து மெதுவாக ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த வாடி போகிறது வரைக்கும் உள்ள ஸ்டேஜ் தான் இது, நிலை தான் இது. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். நெக்ஸ்ட்டு மாங்கிற ஓர் எழுத்துக்கு எவ்வளோ வித்தியாசமான பேர்கள் இருக்குன்னா, மாங்கிற பொருள் இருக்குன்னா, எதெல்லாம் சொல்கிறாங்கன்னா மரம் சொல்லலாம், விலங்கு சொல்லலாம், பெரிய, அப்புறம் திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இந்த எல்லாமே மாங்கிற ஒரு எழுத்தை குறிக்கிற ஒரு சொல். நெக்ஸ்ட்டு இயல்தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும்னு சொல்லுவாங்க. இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டும். தமிழ் கவிதை வடிவங்கள்னு பார்த்தோம்னா செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பான்னு சொல்லுவாங்க. உரைநடை வடிவங்கள்னு பார்த்தோன்னா கட்டுரை, புதினம், சிறுகதை. நெக்ஸ்ட்டு தாவர இலை பெயர்கள் புக்கில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல், அரசு, மா, பழா, வாழை. இதை இலைன்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே அகத்தி, பசலை, முருங்கை கீரை வகைகளில் வரும். அருகு, கோரை புல் இதில் வரும். நெல், வரகு தாள் இதில் வரும். மல்லி தலை இதில். சப்பாத்தி, கள்ளி, தாழை மடல் இதில் வரும். கரும்பு, நாணல் தோகை இதில் வரும். பனை, தென்னை ஓலை இதில் வரும். கமுகு அதாவது பாக்கு கூந்தல் வகையில் வரும். அடுத்தது 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள அந்த தமிழ் எழுத்துக்கள். 1னா கா, 2னா ஊ, 3னா ஞால பாதி, 4னா சா, 5னா ரூ, 6னா சா. சா கிடையாது, அது சூ போட்டு கூட ஒரு துணை எழுத்து மாதிரி வரும். 7னா ஏ, 8னா ஆ, 9னா கு, 10னா கா, ஊ. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நிலம், தீ, நீர், வழி, விசும், போடு, 5ம் கலந்து மயக்கம், உலகம் ஆதலின் நீ வருது தொல்காப்பியத்தில் உள்ளது. கடல் நீர் முகுந்து கமஞ்சூல் எழிலிங்கிறது எந்த இதில் வரும்னா கார் 40 வரும். நெரு வெள்ளூசி நெடுவசி பறந்த வடுன்னா 10 உள்ளது. கோட்சுரா எரிந்தென சுருங்கி நரம்பின் முடிமுதிர் பரதவர்னா நற்றினை. கோட்சுரானாலே நற்றினை ஞாபகம். கடல் நீர் முகுந்தங்கிற மாதிரி கார் 40. நெடுவெள்ளூசி அப்படி 10. நீர், நெருப்பு, தீ, ஆஹா அந்த குறிக்கிறது தொல்காப்பியம். அப்புறம் திணையளவு போதா சிறுப்புல் நீர் நீண்டா பனையளவு காட்டும் திருவள்ளுவ மாலையில் கம்பர் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு வலஞ்சொல்லினா கிளாக் வைஸ், இடஞ்சொல்லினா ஆன்டி கிளாக் வைஸ், தேடு பொறினா சர்ச் என்ஜின், இணையம்னா இன்டர்நெட், முகநூல்னா ஃபேஸ்புக், புலனம்னா வாட்ஸ்அப், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன், செயலினா ஆப்பு, மின்னஞ்சல்னா இமெயில். இவ்வளோ நம்ம புக் பேக்கில் இருக்க பின்னாடி இருக்க அந்த சொற்கள் தான். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாமா? ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று எப்படி வரும்னா நிலவென்றுன்னு வரும். தமிழ் கூட்டல் எண்கள் தமிழ் எண்கள்னு வரும். அமுதென்றுனா அமுது கூட்டல் என்றுன்னு வரும். செம்மை கூட்டல் பயிர்னா செம்பயிர். மனம் என்றுனா மனம் கூட்டல் என்று. அதே மாதிரி ஃபஸ்ட்டு செய்யுள்ள கவிஞர் பாரதிதாசன் தமிழில் ஒவ்வொரு இது கூடயும் இது பண்ணியிருப்பார். அதாவது தமிழ் எண்கள் வாழ்வுக்கு ஊர், உயர்வுக்கு வான், அந்த மாதிரி. அது என்ன சொல்லியிருப்பாருன்னு இதில் கொடுத்துருக்க ஷார்ட்டாக. வாழ்வுக்கு ஊர், உயர்வுக்கு வான், கவிதைக்கு வாழ், விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல்,
இளமைக்கு பால் புலவர்க்கு வேல். நெக்ஸ்ட்டு வந்து தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின் தான். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. எது சுருங்கிவிட்டதுன்னா மேதினி, நம்ம உலகம் சுருங்கிவிட்டதுன்னு சொல்கிறாங்க. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தால் செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும்னா பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும்னா பாட்டு இருக்கும். 8 கூட்டல் திசைனா 8 திசை இத்து வரும். திசைகள் 8லும் செந்தமிழின் புகழ் பரவ வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. அதான் திசைகள் டேஸ் செந்தமிழின் புகழ் பரவ வேண்டும்னா திசைகள் 8லும். கொட்டுங்கள் கூட்டல் அடினா கொட்டுங்க அடி, கொட்டுங்க அடி. வழிகாட்டு இருக்கும்னா வழிகாட்டு கூட்டல் இருக்கும். இளமை கூட்டல் கோதையர்னா இளங்கோதையார். பாட்டு கூட்டல் இருக்கும்னா பாட்டு இருக்கும். இடப்புறம்னா இடம் கூட்டல் புறம். சீரிளமைனா அது எப்படி பிரிக்கலாம்னா சீர்மை கூட்டல் இளமைன்னு பிரிக்கலாம். சிலம்பு கூட்டல் அதிகாரம்னா சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ்னா கணினி தமிழ் இத்து வரும். நெக்ஸ்ட்டு தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னது பாரதியார். இது வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் எக்ஸாம் டைமில் பாரதியாரெல்லாம் பாரதிதாசனான்னு குழம்பும். அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னா பாரதியார். சீர்மைனா ஒழுங்குமுறை. வழஞ்சுழினா வளம் கூட்டல் சுழி. யாம் அறிந்தனா யாம் கூட்டல் அறிந்த. இனி கூட்டல் ஆவதுன்னா இனிதாவது. 3 கூட்டல் தமிழ்னா முத்தமிழ். 3 கூட்டல் தமிழ்னா முத்தமிழ். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும்னா எண்களின் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும். இது இவ்வளோ ஷார்ட்டாக பார்த்துட்டோமா. இலக்கணம் மட்டும் கொஞ்சம் இதாக பார்ப்போம். ஏன்னா இலக்கணம் வந்து நம்மளுக்கு நிறைய மார்க்குக்கு கொடுத்துருக்காங்க சிலபஸில். அதனால் 6th ஸ்டாண்டர்டில் உள்ள இலக்கணம் அதை வந்து என்ன தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும்னு கொடுத்துருப்பாங்க. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் 5 நம்மளுக்கு தெரியும். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். எழுத்துன்னா என்னது? ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. ஒருவேளை ஏன் டெஃபினேஷன்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா உங்களுக்கு வந்து கேட்கலாம். கூற்று காரணம்னு இப்போ கொடுத்துருக்கிறதுலாம் கேட்கலாம். அதனால் கூற்று காரணம் அந்த மாதிரி உள்ளதில் இப்போல்லாம் நிறைய கேட்குறாங்க. அதனால் அதையும் பார்த்து வச்சுக்கணும். எல்லாம் இதில் உள்ளதும் டெஃபினேஷன்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் வந்து 12 உண்டு நம்மளுக்கு தெரியும். உயிருக்கு முதன்மையானது காற்றுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த காற்று இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றனன்னு சொல்கிறாங்க. வாயை திறக்கும் போது சில வார்த்தைகள் இதாகுது. உதடுகளை விரிக்கிறதுனால, உதடுகளை குவிக்கிறதுனால, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் கூற்று காரணமில் கேட்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. வர டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்களோட கொஸ்டினை வந்து ஸ்டாண்டர்ட் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அதனால் எல்லாத்தையுமே படித்து வைக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு குறுகி ஒலிக்கும் எழுத்துக்களை வந்து குறில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். 5 எழுத்துக்கள் குறுகி ஒலிக்கும். ஆ, இ, உ, ஏ, ஓ இதெல்லாம் வந்து குறுகி ஒலிக்கும். அதனால் இதெல்லாம் குறில் எழுத்துக்கள். நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். அது 7 உண்டு. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இதெல்லாம் வந்து நெடில் எழுத்துக்கள். எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டு குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம். அதாவது எவ்வளோ நேரம் நம்ம ஒரு இதை எடுத்துக்கிறோமோ, ஒரு ஆ, ஈயை வந்து உச்சரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குமோ அதை பொறுத்து குறில் நெடில் இது பண்ணுறோம். இதை வச்சு மாத்திரைன்னு சொல்லுவாங்க. மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. அதாவது ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். அதாவது பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். அதாவது குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு வந்து ஒரு மாத்திரை. நெடில் எழுத்துக்குன்னு பார்த்தோம்னா 2 மாத்திரை அளவு. நெடில் எழுத்துக்கள் 7 உண்டு, குறில் எழுத்துக்கள் 5 உண்டு. இப்போ உயிரெழுத்துக்கள் வந்து காற்று வெளிப்படும் போது, அதாவது வாயை விரிக்கிறதுனால உதட்ட குவிக்கிறதுனால அப்படியெல்லாம் இது பண்ணும்போது பிறக்கக்கூடியது உயிரெழுத்துக்கள் எல்லாம் பார்த்தோமா. நெக்ஸ்ட்டு மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் வந்து 18 உண்டு. அது வந்து எப்போ இதாகுது? மெய் என்பது மெய்னா உடம்புன்னு பொருள். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதுன்னு சொல்கிறாங்க. மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை.
அதாவது மெய் எழுத்தை 3 வகையாக பிரிக்கலாம். வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம்னா வன்மையாக ஒலிக்கும் சொற்கள், மெல்லினம்னா மென்மையாக ஒலிக்கும் சொற்கள், இடையினம்னா நார்மலாக ரெண்டுத்துக்கும் நடுவில் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கும் சொற்கள். வல்லினம்னா நம்ம கசட தபரன்னு சொல்லுவாங்க. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. மெல்லினம்னா ஞனன நமனன்னு சொல்லுவாங்க. இங்கு, இன்னு, 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 இம்மு, இன்னு இதெல்லாம். இடையினம்னா எரள வளலன்னு சொல்லுவாங்க. இ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு. அது நான் சொல்லும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதான்னு தெரியல. நீங்கள் பார்க்க, ஏன்னா எனக்கு வந்து ஒழுங்காக உச்சரிக்கிறதுக்கு வருதான்னு தெரியல, அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உயிர்மெய். உயிர்மெய் வந்து எழுத்துக்கள் எவ்வளோன்னா 216 எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. மெய் எழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் ஆகும். மெய்யுடன் உயிர் குரில் சேர்ந்தால், அதாவது மெய்யெழுத்தோட உயிரெழுத்தில் உள்ள குறியெழுத்துக்கள் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் பிறக்கும். மெய்யுடன் உயிர் நெடில் எழுத்துக்கள் சேர்ந்தால் நம்மளுக்கு உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் பிறக்கும். இது பார்த்தோமா, இவ்வளவு உயிரெழுத்துக்கள் பார்த்தோம். ஃபஸ்ட்டு எழுத்துக்கள்னால் என்னென்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இலக்கணம். இலக்கணம்னா 5 உண்டு. அதுக்கப்புறம் எழுத்து, அப்புறம் உயிரெழுத்து, அப்புறம் மெய் எழுத்து, அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்து, இப்போ ஆயுத எழுத்து லாஸ்ட்டாக. ஆயுத எழுத்தை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா, இது தனி எழுத்து, தனிச்சு, அதாவது ஆயுதம், அந்த இக்குங்கிற எழுத்து வந்து அரை மாத்திரை, அதோட கால அளவு. இதுக்கு வந்து நிறைய பேர் உண்டு. அதாவது என்னது, முற்புள்ளி அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் உண்டு. அதெல்லாம் நம்ம பின்னாடி வர கிளாஸில் நல்லா டீட்டெயிலாகவே பார்க்கலாம். இப்போ இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், 6th ஸ்டாண்டர்டில் உள்ள கம்ப்ளீட் இயல் 1 உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. Thank you. Bye.